ஹாய், ஐம் விக்கி. இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன், எதுக்கு அண்ட் எந்த பிளேஸில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட ஸ்டடியிங் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸில் நிறைய நேரங்களில் நமக்கு டைப்பிங் ஒர்க்ஸ் வருது. அப்படி அந்த டைப்பிங் ஒர்க்ஸ் வரும்போது 1 பேஜ் இல்லைனா 2 பேஜ் அப்படின்னா ஓகே. அதுவே 50 ஆர் மோர் தென் 50 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி நிறைய பேருக்கு டைப்பிங்னா சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் டைப் பண்ணுறது வந்து ரொம்ப போரிங்காகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம எழுதின ஒரு ரிட்டன் காப்பி மேலே நம்ம கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரிட்டன் காப்பி அப்படியே சாஃப்ட் காப்பியாக மாறினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு வழியாக கூகுள் அப்ளிகேஷன் மூலமாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரிட்டன் காப்பியை சாஃப்ட் காப்பியாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனோட நேம் கூகுள் லென்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட ரிட்டன் காப்பி எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் எல்லா லெட்டர்ஸுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன லெட்டர்ஸை காப்பி பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணால் போதும். நான் வந்து கூகுள் நோட்ஸில் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து நான் எப்படி இது ஸ்கேன் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் புவராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த சர்ச் ஆப்ஷனில் வச்சிங்கன்னா இது டிடெக்ட் ஆகாது. ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் மாற்றினோடனே மேக்ஸிமம் எல்லா லெட்டருமே டிடெக்ட் ஆகிரும். ஸோ டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆல், காப்பி டெக்ஸ்ட். ஸோ அந்த காப்பியான டெக்ஸ்ட்டை இப்போ எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கூகுள் நோட்ஸில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் புவரான ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஓகே. இங்கேயும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே செலக்ட் ஆகிரும். மேக்ஸிமம் 1 or 2 தவிர. அதே மாதிரி காப்பி டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செலக்டட், தென் அதே மாதிரி கூகுள் நோட்ஸில் சேவ் பண்ணிடலாம். இப்போது இது வந்து அந்த நம்ம ரிட்டன் காப்பிலேருந்து ஈஸியாக சேவ் ஆகிடுச்சு. நம்ம இதில் 1 or 2 கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைங்க. நம்ம ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணணும்னா சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ உங்கள் மொபைலில் லாகின் பண்ணியிருக்க மெயில் ஐடியை உங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்குள்ளே டாப் ரைட் கார்னரில் கேலண்டர், நோட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம நோட்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்னென்னலாம் மொபைலில் சேவ் பண்ணமோ அதெல்லாம் அந்த நோட்ஸில் இருக்கிறத நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்னோடய மெயில் ஐடி அந்த நோட்ஸை கிளிக் பண்ணுறேன். அது கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஸ்டோர் பண்ண 3 நோட்ஸுமே இதில் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு நமக்கு தேவையான மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் கண்டென்ட் இதில் இருக்குது, அந்த பேஜில் இருக்குது. இதில் வந்து நம்ம சின்ன சின்ன அலைன்மெண்ட் அண்ட் 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும் கரெக்ஷன் பண்ணால் போதும், ஒர்க் ஓவர். இது வந்து ஒரு பேஜ் நம்ம டைப் பண்ணுறதுக்கு 5 to 10 minutes ஆகும். இதுவே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆகிற டயத்தை விட பாதி டைம் தான் ஆகும். இப்போ இதுவே உங்களுக்கு 50 பேஜஸ் இல்லை மோர் தென் 50 பேஜஸ் டைப் பண்ணணும்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் த டயத்தில் நீங்கள் வந்து ஒர்க்கை முடிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட அப்டேட்டடான கூகுள் லென்ஸ் இருக்கணும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.